இன்று முகூர்த்த நாள் என்பதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பவானி. பவானி, வணக்கம். 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள்னா அதற்கு ஏற்ற வசதிகள் கோவில் நிர்வாகம் தரப்பிலிருந்து எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருந்தன? அங்க வந்திருந்த ஜோடிகள் இது சம்பந்தமா என்ன சொல்லியிருக்காங்க? விரிவான தகவல்கள் பவானி. நிச்சயமாக, அதாவது இன்று முகூர்த்த நாள் என்பதால் குறிப்பாக தூத்துக்குடி, விருதுநகர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை, சென்னை போன்ற மாவட்டங்களிலிருந்து வருகை புரிந்து கோவில் வளாகத்தை சுற்றிலும் திருமண வைபவமானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிகமான பக்தர்கள் காலை முதலே கடலில் புனித நீராடிய பின் நாளை கிணற்றில் குளித்துவிட்டு நீண்ட வரிசையில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த சுபமுகூர்த்த தினம் என்பதால் இன்று அதிகாலை முதல் திருச்செந்தூர் கோவில் மற்றும் கோவில் வளாகத்தில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட திருமணங்களானது நடைபெற்றன. இன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் திருமணம் செய்து கொள்வதற்காக ஏராளமான மணமக்கள் வந்தனர். கோவிலில் உள்ளே செல்ல முடியாதவர்கள் கோவில் முன்பகுதியிலும் பிரகாரங்களிலும் ஆங்காங்கு நின்றவாறு திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்தை நடத்துவதற்காகவும் மணமக்களை வாழ்த்துவதற்காகவும் வந்திருந்த உறவினர்கள் கூட்டத்தினால் திருச்செந்தூர் கோவில் வளாகம் கூட்ட நெரிசலாகவே காணப்பட்டது. திருச்செந்தூர் கோவில் வளாகத்தில் திருமண கூட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இருந்தபோதும் கூட்டம் கட்டுக்கடங்காகவே காணப்பட்டது. ஏராளமான மணப்பெண்கள் பாரம்பரியமான குத்துவிளக்குடன் திருச்செந்தூர் முருகன் கோவில் சன்னதிக்கு வருகை புரிந்து உறவினர்கள் உற்சாகத்துடன் மேலதாளங்கள் முழங்க ஆரவாரத்துடன் திருமணமானது நடைபெற்றது. திருமணம் முடிந்த கையோடு மணமகனும் மணமகளும் கடற்கரையில் போட்டோ ஷூட் எடுத்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து கடற்கரையில் அமர்ந்து புகைப்படம் எடுத்தும் சிரித்து பேசி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருவதோடு தற்பொழுது கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் கடற்கரையோரம் என்று கடல் அலைகளை ரசித்து வருகின்றனர். இன்று மட்டும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் 100க்கும் மேற்பட்ட திருமணம் நடைபெற்றதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் டிஎஸ்பி அறிவுறுத்தலின் பேரில் காவல்துறையினர் கோயில் கடற்கரை சுற்றிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. திருச்செந்தூர் கோவில் சார்பாக பக்தர்கள் குடித்தண்ணீர், குளிக்கும் வசதி போன்ற அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் பகுதி முழுவதுமே எங்க பார்த்தாலும் பக்தர்களின் தலைகளாகவும் மணப்பெண் மணமகனுடைய ஜோடி அலங்கார ஊர்வலமாகவும் தான் இருந்து வருகின்றது. நன்றி பவானி, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.